பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்பு வருகின்றது. சித்திரை தமிழ் வருட பிறப்பு தமிழ் மாதமான சித்திரை மாதம் முதல் நாள் வருகிறது. இந்த சித்திரை மாத சிறப்பும் சித்திரை மாத சிறப்பு வழிபாடுகளை பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். சூரியன் மேஷ ராசியில பிரவேசிக்கக்கூடிய நாளே சித்திரை முதல் நாள் ஆகும். இந்த தடவை ஏப்ரல் 14 வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று உதயமாகின்றது. சித்திரன் மாதத்தின் முதல் நாள் தான் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சித்திரை மாதத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமையில பார்வதி தேவியை வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ரா தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உப்பில்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு வந்தால், விரதம் இருந்தால் ஆயுள் பலம் கூடும். சித்திரை மாத பரணி நட்சத்திரத்திலே பைரவரை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் காரிய தடைகள் நீங்கும். அன்னைக்கு பைரவருக்கு தயிர் சாதனம் நிவேதனம் படைத்தால் எதிரி பயம் நீங்கும். சித்திரை மாதம் மூல நட்சத்திர தினத்தன்று லட்சுமி நாராயணரை வணங்கினால் நினைத்த காரியம் கைகூடும். சித்திரை மாத சுக்லபட்ச திருதி என்று சிவ பார்வதியை வணங்கினால், தானம் செய்தால் சிறப்பாக வாழ்க்கை நடக்கும். பின்னாலே நிறைவிலே சிவலோகம் அடையலாம். சித்திரை நாள் முதல் நாள் என்று கேரளாவிலாம் கோயில்ல பக்தர்களுக்கு ₹1 நாணயம் வழங்குவார்கள். இதற்கு கை நீட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழக கோயிலையும் இந்த மாதிரி எல்லாம் வழங்கிட்டு இருப்பாங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்த தரிசித்தால் தரித்திரம் நீங்கும், கலத்திர தோஷ பாவம் நீங்கும், நாகதோஷம் நீங்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் கண்டால் அவரது தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தி ஏற்படும். சித்திரை மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தால் வழக்குகள்ல வெற்றி கிட்டும். சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரில் இந்திர விழா சித்ரா பௌர்ணமி என்று நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை மாதத்திலே தாகத்தில் இருப்பவர்களுக்கு மோர் குடிக்க கொடுத்தால் ஜென்மாந்திர பாவங்கள் நீங்கும். சர்க்கரை கலந்து பானகம் குடித்தால் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி என்று தேவர்களுக்கு மிகவும் உகந்தது. எனவே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வணங்குவது நல்லது. சித்திரை திருவிழா மதுரை திருவிழா மதுரை தவிர திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்புதூர், குருவாயூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருப்பகனூர், வேதாரண்யம், திருவையாறு, காஞ்சிபுரம் ஆகிய கஷேத்திரங்களிலும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. சித்திரை மாதத்திலே பிறப்பவர்கள் கல்வி அறிவு உடையவர்கள், நல்ல செயல் செய்பவர்கள், சுவையான உணவு மீது நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் தகுதி பெற்றவர்கள் என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சித்திரை மாதம் முதல் நாள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த இரவில் உற்சவர் ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சித்திரகுப்தரை வழிபாடு செய்தால் கேது தோஷம் நீங்கும். பூர்வ ஜென்ம தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், கல்வி தோஷம் ஆகிய தோஷங்களும் நீங்கும். சித்திரை மாத அமாவாசை அடுத்து சுக்லபட்ச திருதி என்று அட்சய திருதி வருகின்றது. இன்னைக்கு தானங்கள் செய்வது பெரும் புண்ணியத்தை தரும். உப்பு வாங்குவது சிறந்தது. மக்கள் எல்லாரும் தங்கம் வாங்குங்க, தங்கம் வாங்குவாங்க பழக்கப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு தங்கம் விற்கிற வகையில நம்மளால வாங்க முடியாது. அதாவது நீங்க சித்திரை மாதம் அட்சய திருதியில அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி உப்பு வாங்கலாம். நவதானியங்கள் வீட்டில் வாங்கி அஞ்சரை பெட்டியை பெரும்பகுதியை நிறைவு செய்யலாம். சித்திர மாத திருதி என்றுதான் பகவான் விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்தார். அதனாலதான் அன்னைக்கு மத்ஸ்ய ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியிலே லட்சுமி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும்.
சித்திரை மாத சுக்லபட்ச அஷ்டமியில அம்பிகை பிறந்ததாக கூறப்படுகின்றது. புனித நதிகளிலே தீர்த்தவாரிகளிலே நீராடுவது நல்லது. யமதர்மனின் கணக்கரான சித்திரகுப்தன் தோன்றியது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் தான். அந்த மாதத்திலே சித்திரை நட்சத்திர தினத்தன்று தான் நீலாதேவி மற்றும் கர்ணிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தன் மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீரங்கத்திலே கஜேந்திர மோட்ச திருவிழா சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது. இந்த சித்திரை மாதம் வருஷ பிறப்பன்னைக்கு இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரத்திலே பிறக்கின்றது. சூரியன் அந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய நாள்ல தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இதுதான் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டின் துவக்கமாகும். இப்போ இந்த ஆண்டு நம்ம செழிப்போடும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக காலையிலேயே நம்ம அதிகாலையிலேயே வீட்டில் பெரியவங்க நம்மளை எழுப்பி நம்ம அவங்கவுங்க ரூமுக்கே ஒரு தட்டத்தில் முக்கணிகள் வைத்து வெத்தலை பாக்கு வச்சு தங்க காசு இருந்தால் தங்கம், இல்லைன்னா பணம், இல்லைன்னா நாணயங்கள் வைத்து அதிலே மகாலட்சுமி ஆவாகனம் செய்து மகாலட்சுமி வேண்டி கண் விழித்து சாமி கும்பிட சொல்லுவாங்க. இதனால இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும். செல்வ வளம் பெருகும் போது வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக நடக்கும். அதே மாதிரி இந்த நாள்ல நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி சுத்தபத்தமாக வீட்டின் மூத்த பெண்கள் இந்த வழிபாடு முறையை துவக்க வேண்டும். முந்தைய நாடே அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு உகந்த நாள், முருகன் வழிபாடும் செய்யலாம். சித்திரை பூஜையில ஒரு அந்த தாம்பாளத்திலே முக்கணிகள், நாணயங்கள், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அதுலயே ஒரு சின்ன கண்ணாடி வைப்பாங்க. அந்த கண்ணாடியே புதிய கண்ணாடியாக இருக்க வேண்டும். பழைய அந்த கண்ணாடி பூஜை அறையிலேயே நம்ம வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா பூஜை அறையில வைத்து எல்லா நாட்களும் பூஜை செய்யும் போது அங்கு வழிபாடு செய்யும் போது அந்த கண்ணாடி வழியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதே மாதிரி சந்தனம், குங்குமம், பூவு இதெல்லாம் அந்த தட்டில் வச்சிருப்பாங்க. இதை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். பெரிய தாம்பூலத்தில் முதல்ல பழங்களை எடுக்க வேண்டும். முக்கணிகள் இருக்கணும். வாழைப்பழ சீப்பா வச்சிருப்பாங்க. பின்னர் மாம்பழம், பலாப்பழம், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு என எல்லா வகை பழங்களையும் கிடைக்கக்கூடிய பழங்களையும் வைத்து அதன் மேல பூ வச்சு வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல் போன்றவற்றை எடுக்க வேண்டும். அதிலேயே தாம்பூலத்தட்டில் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், இல்ல தங்க காசு இருந்தா தங்க காசு, நவரத்தனங்கள் வைத்து நம்ம கண்ணிலே முதல்ல விழிக்க வேண்டும். கண் விழித்து பார்க்க வேண்டும். பூஜை அறையிலையும் அதை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். நவதானியங்கள் இல்ல இன்னொரு தட்டில் நவதானியங்கள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், பேரிச்சை போன்றவற்றையும் வைக்கலாம். ஒவ்வொரு பொருட்களையும் கோபுரம் போல குவித்து வைப்பதாலும் அதாவது அந்த தலை தட்டக்கூடாது. கோபுரம் போல குவிச்சு வைப்பது நல்லது. ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்திலே தண்ணீர் நிரப்பி அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, துளசி இலைகள் போட்டு தீர்த்தம் செய்து வைங்கள். காலையிலே வீட்டினுடைய மூத்த சுமங்கலிகள் தயாராகி அந்த கண்ணாடியில் முதலில் எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும். இதுதான் சித்திரை கனி காணுதல், சித்திரை விஷுன்னு சொல்லுவாங்க. பின்னர் வரிசையாக எல்லோரையும் அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் போகாம இந்த சாமி ரூம்லயே இல்ல ஹால்லயே அந்த சாமி படத்துக்கு முன்னால வச்சு கண்ணாடி வழியாக அந்த பழங்களை எல்லாம், முக்கணிகளையும் கனி காணும் நிகழ்ச்சியை பழக வேண்டும். கேரளாவில எல்லாம் மிகச் சிறப்பாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. தாம்பூலத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் பார்த்து பூஜைக்கு சாமி கும்பிட்டு பூஜை செய்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயசம் போன்ற இனிப்பான பதார்த்தம் மீது எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்து அன்றைய நாளை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக நல்ல முறையிலே அனைத்து காரியங்களும் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தாம்பூலத்திலே நவதானியங்களும், அரிசி, பருப்பு போன்றவற்றை வைக்கின்றோம். செல்வங்களும் மற்ற எல்லா வளங்களும் அனைவருக்கும்
குன்றாமல் வளமாக எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்ற சித்திரை மாதத்திலே சித்திரை மாத பிறப்பன்று ஏன்னா மேசத்துல அன்னைக்கு சூரியன் உச்சமாகின்றார். இந்த மாதிரி நம்ம சூரிய பூஜை செய்து வெளியில சூரிய நமஸ்காரம் செய்து சித்திரை மாதத்தை கொண்டாடி தமிழ் புத்தாண்டை கொண்டாடி அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.